நேற்று ஒரு கஸ்டமர் மீட் பண்ணும்போது அவர் சொன்னார், அவர் வந்துட்டு கிரிப்டோவில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறாருங்க. ஸோ அவர் மோஸ்ட்லி ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் இதில் தான் ஆக்டிவ். ஏன் சொன்னாக்கா உங்களுக்கே தெரியும், அதில் தான் நம்ம வந்து அதிகமான ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஆனால் அதில் தான் நம்ம சீக்கிரமாக லாஸஸையும் பார்ப்போம். ஸோ அதனால் அது வந்து கொஞ்சம் ரிஸ்க் அதிகமான விஷயம். நம்மளோட காசை வந்து நம்ம ட்ரேடிங் பண்ண போகிறோம்னா அதுக்கான நாலேஜ் வந்து கரெக்டாக நம்ம வச்சுருக்கணுங்க. அதே நேரத்தில் கொஞ்சம் லக்கும் இருக்கணும். ஸோ அவர் என்ன பண்ணாருனாக்கா, அவர் வந்து ஒரு மோஸ்ட் ஸ்டேபிளான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை தேடிட்டு இருந்தார். அப்போ தான் எங்களோட இந்த டிக்டாக்கோட பப்ளிக்கோட பற்றி அவருக்கு தெரிய வந்து, ஸோ எங்களோட தொடர்பு கொண்டு இப்போ வந்து அக்கௌண்ட் திறந்து பப்ளிக்கோட சேமிப்பு செஞ்சிட்ருக்காரு. ஸோ அவருக்கு வந்து புரிஞ்சிருச்சு, கோல்டு சேமிப்பு பண்ணுறது வந்துங்க நாட் ஒன்லி ஃபார் த ப்ராஃபிட் கெயின், ஆனால் நம்மளோட காசுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு ஷீல்டாக கூட இருக்கும் இந்த கோல்டு அப்படின்ட்டு. ஸோ உங்கள் காசை வந்து நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுமா, இன்ஃப்ளாசி அதிலிருந்து நம்ம காசை ப்ரொடெக்ட் பண்ணோம். லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா காசு எவ்வளோ தான் பேங்கில் வச்சுருந்தாலும் இந்த இன்ஃப்ளாசினாலங்க காசோட வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே தான் போகும். இதை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணோன்னாக்கா உங்களுக்கு ஷீல்டாக இருக்குது இந்த மாதிரி கோல்டு தான். ஸோ எப்படி தங்கம் வந்து நம்ம மகாலட்சுமிக்கு ஒப்பிடுறோமோ அதே மாதிரி அந்த தங்கம் கண்டிப்பாக நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. நம்மளோட கஷ்ட நேரத்துலேயும் உதவியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தங்கத்தை உங்களுக்கு சேமிப்பு பண்ணுமா, பெரிய அமௌண்ட்லாம் இல்லைங்க, மினிமம் 100 ரிங்கிட்லேயும் நீங்கள் ஆரம்பிக்கலாம். எங்களுக்கு கூட நம்ம பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் உதவி செய்வோம். எப்படி ஈஸியாக ஃப்ரீ ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இந்த தங்கத்தை சேமிப்பு பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்ற விவரத்தை உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுறோம்.